தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. திருத்தூதரான புனித யோவானை நோக்கிய நமது இறைவேண்டல். மகிமையான திருத்தூதரே, உம்முடைய கன்னித்தன்மையின் தூய்மைக்காக இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்டவராகவும் அவருடைய தெய்வீக மார்பில் உங்கள் தலையை சாய்த்து அவருடைய பரிசுத்த தாயின் மகனாக அவருடைய இடத்தில் விடப்படவும் தகுதியானவராகவும் இருந்தவர். இயேசு மற்றும் மரியாளின் மீது மிகுந்த அன்பால் என்னை தூண்டும்படி நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். பூமிக்குரிய துன்பங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இதயத்துடன் இயேசுவோடு உண்மையுள்ள சீடராகவும் மரியாளுடன் ஒரு அர்ப்பணிப்புள்ள மகனாகவும் பூமியிலும் என்றென்றும் இங்கே பரலோகத்திலும் ஒன்றிணைக்க தகுதியுடையவராக இருக்க எங்கள் இறைவனிடத்தில் எனக்காக மன்றாடுங்கள். ஆமேன். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் விழா கொண்டாடும் திருத்தூதர் யோவான் தனது நற்செய்தியில் யோவான் தன்னை இயேசு நேசித்தவர் என்று அடிக்கடி குறிப்பிடுகிறார். இந்த தலைப்பு இயேசு மற்றவர்களை விட யோவானை அதிகமாக நேசித்தார் என்பதை குறிக்கவில்லை. ஆனால் யோவானின் இதயம் இயேசுவின் அன்பிற்கு மிகவும் திறந்ததாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது என்பதை உணர்த்துகிறது. நமது கடவுளின் கருணை அவரை முழுமையாக நிரப்ப அனுமதித்திருந்தார். இயேசுவின் பிறப்பு கொண்டாட்டத்தின் வாரத்தில் புனித யோவானின் விழாவை கொண்டாடுவது யோவானை பற்றி மட்டுமல்ல, அவரும் இயேசுவும் பகிர்ந்து கொண்ட ஆழமான மற்றும் நெருக்கமான அன்பையும் பிரதிபலிக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது. இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் வழங்க விரும்பும் அன்பின் சின்னமாக செயல்படும் அன்பை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய நற்செய்தி யோவானின் 3 நற்பண்புகளை அழகாக எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக, மகதலேனா மரியாள் காலியான கல்லறையை பற்றிய செய்தியை கேட்டவுடன், இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அனைத்தையும் பற்றிய செய்தியை கேட்டவுடன் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அனைத்தையும் நுகரும் அன்பு அவர் உடனடியாக பதிலளித்ததில் தெளிவாக தெரிகிறது. யோவானின் அன்பு அவரை பேதுருடன் கல்லறைக்கு ஓடத் தூண்டியது. இது கடவுளான தனது உறவை அவர் எவ்வளவு ஆழமாக போற்றினார் என்பதை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, யோவான் முதலில் கல்லறைக்கு வந்து திருத்தூதர்களின் மூப்பரும் தலைவருமான பேதுரு தனக்கு முன்பாக நுழைவதற்காக காத்திருக்கும் போது அவரது மரியாதைக்குரிய தன்மை வெளிப்படுகிறது. இந்த மரியாதைக்குரிய செயல் யோவானின் பணிவு மற்றும் அதிகாரத்திற்கான மரியாதையை பற்றிய நிறைய பேசுகிறது. இறுதியாக, கல்லறைக்குள் நுழைந்த பிறகு யோவான் கண்டு நம்பினார். இந்த தருணம் அவரது விசுவாசத்தின் ஆழத்தை பிரதிபலிக்கிறது. அந்த விசுவாசத்திற்கு உடல் ரீதியான ஆதாரம் தேவையில்லை, ஆனால் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. யோவானின் நம்பிக்கை விசுவாசத்தில் ஊற்றப்பட்ட பரிசுக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. உயிர்த்தெழுந்த இறைவனை காண்பதற்கு முன்பே உயிர்த்தெழுதலின் உண்மையை அவர் அங்கீகரிக்க அனுமதித்த ஒரு நல்லொழுக்கம். யோவானின் உதாரணம் நம்முடைய சொந்த ஆன்மீக வாழ்க்கையை ஆராய நம்மை சவால் செய்கிறது. யோவானை கல்லறைக்கு ஓடச் செய்த அதே அவசரத்துடன் கடவுள் மீதான நமது அன்பு நம்மை அவரிடம் இழுக்கும் அளவுக்கு வலிமையானதா? கடவுள் மீதான அன்பு, நமது அன்பு மற்றவர்களுக்கு உண்மையான மரியாதையாக மாறுகிறதா? காணக்கூடிய ஆதாரம் தேவையில்லாமல் கடவுளின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு நமது விசுவாசம் ஆழமானதா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித யோவான் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் சேவை பற்றிய செய்தியை பிரசங்கித்தார். இந்த பாடத்தை அவர் இயேசுவிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டார். அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கும் இன்றும் நமக்கும் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார். கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை இதுதான். அன்பை நாம் அறிந்த விதம் என்னவென்றால், அவர் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். எனவே நாம் நம் சகோதரர்களுக்காக நம் உயிரை கொடுக்க துணிவோடு இறைவனிடத்தில் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என்னை எந்நாளும் உமது அன்பினால் நிறைத்து பாதுகாத்து வரும் எம் அன்பு குழந்தை இயேசுவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து தெண்டனிட்டு ஆராதித்து வணங்குகிறோம். பல்வேறு நிலைகளிலே எங்களை உயர்த்தி எங்களை அன்பினால்
எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து நிறைவு செய்கிற உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். இயற்கையின் சீற்றத்தாலும் மனிதருடைய வேஷத்தாலும் நாங்கள் சோர்ந்து வீழ்ந்து போகிற போதெல்லாம் உமது பிஞ்சு கரங்கள் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதை நாங்கள் உணர்கிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. உம்முடைய அன்புக்காய் தன்னை அர்ப்பணித்த யோவானை நீர் உயர்த்தியதைப் போல இன்று எங்கள் இதயத்தை உமது அன்பிற்குள்ளாக இணைத்து கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். சுனாமிகள் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும், புயல்கள் எங்கள் குடும்பங்களை தாக்கி ஒன்றுமில்லாமல் செய்தாலும், உமது உயிருள்ள உடனிருப்பு எங்களை எந்நாளும் தற்காத்து கொள்ளும் என்ற விசுவாசத்தில் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் மேல் கொண்ட அன்பிற்காய் தன்னையே ஒப்புக்கொடுத்து அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த புனித யோவானைப் போல எங்கள் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் உம்மை மட்டுமே அன்பு செய்து வாழ அருள் தாரும். பெரியவர்களும் முதியவர்களும் புறக்கணிக்கப்படும் இந்த நாட்களில் அவர்களை மதிக்கவும் நேசிக்கவும், அவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பினால் அவர்களை ஆதரவாக நடத்தவும், மதிப்போடும் மாண்போடும் காத்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். அவருடைய நிறை ஆசீர்வாதத்தால் எங்கள் தலைமுறைகள் வளர்ச்சியடையவும், அவருடைய அனுபவம் மற்றும் ஞானத்தை பொறுமையோடு பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தெய்வ ஞானத்தோடு வளர்க்கவும், அவருடைய ஞான வாழ்வில் அக்கறை காட்டி தெய்வ பயத்தில் என்றும் நிலைத்திருப்பதற்கான விசுவாச வாழ்வை எடுத்துக்காட்டாக வாழ எங்களுக்கு தூய ஆவியின் அருள்கொடைகளை அளவின்றி தாரும். உம்மை அன்பு செய்வதுதான் எங்களுடைய வாழ்வு நிறைவடைகிறது என்பதை உணர்ந்து உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய திரு இருதய அன்பிற்குள்ளாக எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய பிஞ்சு கரத்தால் உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya.